மறைந்த நடிகர் ரோபோ சங்கரின் இறுதி ஊர்வலத்தை தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் பாலாஜி இணைக்கிறார். பாலாஜி, எவ்வளவு கனத்த ஒரு சூழலா அது உருவெடுத்திருக்காங்க? குறிப்பா உடல்நலக் குறைவால் காலமான ரோபோ சங்கரின் உடல் தற்போது இறுதி சடங்கிற்காக தற்போது வலசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய மின்மயானத்திற்கு ஊர்வலமாக அவரது உடல் தற்போது கொண்டு வரப்பட்டு தற்போது வலசரவாக்கம் மின்மயானத்தில் அந்த இறுதி சடங்குகள் செய்வதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருவது. குறிப்பாக அவருடைய மருமகன் அந்த இறுதிச் சடங்கு செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு தற்போது அந்த இறுதிச் சடங்கு அந்த வாகனத்திலிருந்து அவர் உடல் தற்போது இறக்கி கொண்டு வந்து அந்த இறுதிச் சடங்கு என்பது செய்வதற்கான பணிகள் தான் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மேடை கலைஞராக வாழ்க்கை பயணத்தை தொடங்கி சின்னத்திரையில் சாதித்து திரைத்துறையில் தனது யதார்த்த நகைச்சுவையால் தமிழக மக்களை மகிழ்த்ததுதான் நடிகர் ரோபோ சங்கர். இந்த நிலையில் உடல்நலக் குறைவால் தான் நேற்று இரவு அவர் காலமானார். அதனைத் தொடர்ந்து அவரது உடல் அவருடைய இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டு அங்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. தொடர்ச்சியாக நேற்று இரவு முதலே ஆயிரக்கணக்கான அவருடைய நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் மற்றும் அரசியல் பிரபலங்கள் அதேபோல் திரைப்பிரபலங்கள் என ஏராளமானோர் வந்து அவருடைய உடலுக்கு தொடர்ச்சியாக அஞ்சலி செலுத்தி வந்த அந்த காட்சிகளை நம்ம காலை முதல் நேற்று இரவு முதலே பார்த்து வந்த சூழலில் தற்போது இறுதிச் சடங்கு இருக்கிறதாக தான் அவரது உடல் வந்து தற்போது மின்மயானத்திற்கு கொண்டு வரப்படுகிற சூழ்நிலையில் இங்குமே ஏராளமான அவருடன் பணியாற்றிய சின்ன திரை அந்த கலைஞர்கள் அதே போல அவருடைய பணியாற்றிய அவர் கூட இருந்த நண்பர்கள் என நீண்ட கால நண்பர்கள் என ஏராளமான தற்போது அந்த இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சுமார் ஒரு 500க்கும் மேற்பட்டோர் தற்போது இந்த வலசரவாக்கம் மின்மயானத்தில் தற்போது வருகை தந்து அந்த இறுதிச் சடங்கு நிகழ்ச்சி தற்போது பங்கேற்ற சூழ்நிலையில் ஏராளமான பிரபலங்கள் என அனைவருமே அவருடைய மறைவுக்கு ஏற்கனவே இரங்கலும் அதே போல நேரில் வந்து பலரும் வந்து அஞ்சலி செலுத்திய அந்த காட்சிகளும் அதே போல அந்த அஞ்சலி செய்த அந்த பதிவுகளையுமே நாம் ஏற்கனவே தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய நிலையில் தற்போது இறுதி கட்டமாக அவரது உடல் வந்து மின்மயானத்தில் தகனம் செய்வதற்காக இங்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. மறைந்த ரோபோ சங்கரின் உடலானது இன்னும் சற்று நேரத்தில் தகனம் செய்யப்பட இருக்கிறது. அதற்காக அவரது உடலானது மின்மயானத்தில் தற்போது வைக்கப்படும் அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்க்கிறோம். 2007ஆம் ஆண்டு தீபாவளி எனும் திரைப்படத்தில் நடித்து புகழடைந்தார். அதனை தொடர்ந்து 2013ஆம் ஆண்டு இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா எனும் படத்தில் சவுண்ட் சுதாகர் எனும் கதாபாத்திரத்தின் மூலமாக மக்களின் கவனம் ஈர்த்து பல்வேறு தொலைக்காட்சிகளிலும் சின்ன திரையிலும் வெள்ளித்திரையிலும் மக்களின் மனம் கவர்ந்த கலைஞனாக திகழ்ந்த ரோபோ சங்கர் உடல்நலக்குறைவால் நேற்று சென்னையில் காலமானார். அவரது உடலானது இன்னும் சற்று நேரத்தில் தகனம் செய்யப்பட இருக்கிறது. வளசரவாக்கத்தில் அமைந்துள்ள மின் மயானத்திற்கு அவரது உடலானது தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. காட்சிகளை தற்போது நேரலையாக பார்க்கிறோம். விஜய், அஜித், சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி உள்ளிட்ட பல்வேறு முன்னணி நடிகர்களோடு இணைந்து நடித்து காமெடி செய்து புகழ்பெற்றவர் ரோபோ சங்கர். அதே போல சின்னத்திரையிலும் கூட அவர் கலக்க தவறிவிடவில்லை. எல்லா மக்களுக்கும் அறிமுகமான ஒரு நகைச்சுவை கலைஞன். நகைச்சுவை மட்டுமல்லாது ஸ்டாண்டப் காமெடி மற்றும் மிமிக்ரி, குறிப்பாக விஜயகாந்த் அவர்கள் போல காமெடி செய்வதிலும் கூட மிமிக்ரி செய்வதிலும் மக்களின் மனம் கவர்ந்த ஒரு நாயகனாக திகழ்ந்தார் ரோபோ சங்கர். அதே போல டப்பிங் கலைஞராகவும் இருந்திருக்கிறார். லயன் கிங் அந்த புகழ்பெற்ற ஒரு ஆங்கில திரைப்படம், அந்த படத்தின் பூம்பா கதாபாத்திரத்திற்கு இவர்தான் டப்பிங் செய்திருக்கிறார். அந்த கதாபாத்திரம் கூட மக்களின் மனம் கவர்ந்த ஒரு கதாபாத்திரமாக இருந்தது. ஆங்கிலத்திற்கு இணையாக தமிழிலும் கூட மிக பொருத்தமாக இருந்திருக்கும் ரோபோ சங்கர். அவரது குரல் பல்வேறு திறமைகளுக்கு சொந்தக்காரராக இருந்தார். 46 வயதில் மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு சென்னையில் காலமானார் ரோபோ சங்கர். நேற்று இரவு அவரது மரண செய்தியானது அனைவருக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தமிழ் திரையுலகினர் ஒட்டுமொத்தமாக திரண்டு வந்து நேற்று இரவு முதலே அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். இவரது மரணம் தொடர்பான செய்தி கேள்விப்பட்ட உடனேயே நடிகர் தனுஷ் அவரது இல்லத்திற்கே வந்து ரோபோ சங்கரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். இன்னும் சற்று நேரத்தில் ரோபோ சங்கரின் உடலானது தகனம் செய்யப்பட இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ரோபோ சங்கரின் ரசிகர்கள், குடும்பத்தினர் அனைவரும் அந்த வளசரவாக்கம் பகுதியில் அமைந்துள்ள மின்மயானத்தில் திரண்டு காத்திருக்கிறார்கள். காட்சிகளை தற்போது நேரலையாக பார்த்து வருகிறோம். நமது வலிகளை
மறந்து சிரிக்க வைத்த கலைஞன் தற்போது மௌனித்து கிடக்கிறார். அவரது இறுதி ஊர்வலமானது நடைபெற்று முடிந்திருக்கிறது. இனி ஒருபோதும் திரும்பி வர முடியாத, வீட்டிற்கு வர இயலாத ஒரு இறுதி பயணம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.